கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாங்க. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 5வது வசனம். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ரகசியமான காரியத்தை வெளியரங்கமாக செய்ய போகிறாங்க. வாழ்க்கையில் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும். நீங்கள் மறைவாய் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு கர்த்தர் வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார். கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாங்க, என் மகிமை வெளியரங்கமாகும். பிரியமானவர்களே, கரடு முரடான உங்கள் வாழ்க்கை சமாதானம் உண்டாகும். ஆண்டவரிடத்திலே சொல்லுங்க, உங்கள் வாழ்க்கை கரடு முரடான நிலைமையிலே இருக்குமானால் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுங்க. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். இழந்து போன குடும்பத்தை பார்த்து இயேசு சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னார். அந்த மகிமை லாசருடைய வாழ்க்கையிலே வெளியரங்கமாயிற்று. அதை மாம்சமான யாவரும் காணும்படி செய்தார் கர்த்தர். இன்றைக்கு ஏதாவது காரியத்தை குறித்து சோர்ந்து போய் இருப்பீர்களேயானால் கர்த்தரிடத்திலேயே கேளுங்கள், ஆண்டவரே என்னை குறித்துள்ள காரியங்கள் வெளியரங்கமாகட்டும் என்று சொல்லுங்க. சில சமயங்களில் கூட கர்த்தர் அனுமதிக்கக்கூடிய பாதை தாமதித்தாலும் அது நம்முடைய நன்மைக்காகவே கர்த்தர் அனுமதிக்கிறார். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இன்றைய நாளுக்காக நன்றியப்பா. தகப்பனே, லாசருடைய வாழ்க்கையிலே தாமதித்தாலும் அநேக ஜனங்கள் காணும்படி கர்த்தர் வெளியரங்கமாக்கினீர். எங்களுடைய வாழ்க்கையிலே மகிமையான காரியங்கள் வெளியரங்கமாகட்டும். மாம்சமான எல்லோரும் காணும்படியாக கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஆமேன். God bless you.